ரோகிணி, என்னாச்சு? ஏன் இன்னும் ரெடியாகாம இருக்க? நான் எப்படிக்கா ரெடி ஆகிறது? என்கிட்ட ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு சாரி கூட இல்ல. நான் இந்த பார்ட்டிக்கு வரதா இல்லைக்கா. இவ்வளவுதானா? இதான் விஷயமா? இதுக்கு போய் மூடூட்ல இருக்க? இரு வர. இந்தா, இது புது புடவை. இது இன்னும் நான் பிரிக்கவே இல்ல. இத கட்டிக்கிட்டு சீக்கிரமா ரெடி ஆயி வா. இந்தா, இந்த சாரியை நான் கட்டிக்கிட்டா அப்புறம் நீங்க என்ன கட்டுவீங்க? ரோஹிணி, நான் வேற ஏதாவது சாரி கட்டிட்டு வரேன். இந்தா, முதல்ல போய் இதை நீ கட்டிட்டு வா. போ. அக்கா, நீங்க ரொம்ப நல்ல அக்கா தான். ஆனா இவ்வளவு நல்லவங்களா இருக்க கூடாது. இந்த தடவை நீங்க சொல்றத நான் செய்ய போறதில்ல. ஏன்னா உங்ககிட்ட பழைய காலத்து சாரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்களே கட்டிக்கோங்க. நீங்க எப்பவும் உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க, அடுத்தவங்களை பத்தி தான் யோசிப்பீங்க. அப்படியா? முதல்ல நீ எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ என்ன எனக்கு மூணாவது மனுஷியா என்ன? நீ என்னோட செல்ல குட்டி தங்கச்சி. அதனால முதல்ல இத பொடி போய் கட்டிட்டு வா. சீக்கிரம் போ. அப்புறம் இது என்னோட ஆர்டர். இன்னைக்கு நீங்க ஆர்டர்னு மிரட்டினாலும் நான் எதையும் கேட்க மாட்டேன். அதனால என்ன விட்டுருங்க. இந்த சாரியை நான் கட்ட போறதில்ல. இத நீங்க தான் கட்டிக்கணும். இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ரோகிணி, ரோகிணி சொல்றது உண்மைதான். இந்த சாரிய நீயே கட்டிக்க. ரோகிணியை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா நீ அவளை பத்தி தேவையில்லாம எதையும் யோசிக்க வேண்டாம். ரெண்டு பேரும் என் கூட வாங்க. பவி, பெரியத்தைக்கு வயசாகுதுன்ற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா அவங்க இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மொத்தமா நம்ம பெரியத்தைய மயக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. முன்னெல்லாம் பெரியத்தை சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கோவப்பட்டு நம்ம எல்லாத்தையும் திட்டுவாங்க. இப்ப என்னடானா அவங்க எதுக்குமே கோவப்படுறதே கிடையாது. நீ பாத்தியா? அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரை விட முன்னாடி பெரியத்தை கிட்ட சாவி கொத்த வாங்கிட்டாருங்க. இப்ப என்னடானா பார்ட்டிக்கு போறதுக்கு பெர்மிஷனும் வாங்கிட்டாருங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கே, அதுக்கப்புறம் சீக்கிரத்துல அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கே மகாராணி ஆயிடுவாளுங்க. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அதோ அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவுக்கு பின்னாடிதான் நிப்போம். போது நிறுத்துங்க உமாக்கா. உங்களால நல்லதாதான் எதுவும் பேச முடியாது. அட்லீஸ்ட் உருப்படியா கொஞ்சம் யோசிக்கவாத கத்துக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம ரெண்டு பேரையும் இந்த வீட்ல இருந்து யாராலையும் துரத்த முடியாது. ஆமா, இப்பெல்லாம் பெரியத்தா அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. நானும் ஒத்துக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, இந்த வீட்டு சாவி ரொம்ப நாளைக்கு சீமா கையில இருக்காது. இருக்கவும் விட மாட்டேன். அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் சீக்கிரமா தோக்கடிக்க நமக்கு நிச்சயமா நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறமும் இந்த புடவை அதே மாதிரிதான் இருக்கு. வாங்கினப்ப இருந்த மாதிரியே இருக்கு. எத்தனையோ வருஷங்களா இதை நான் கட்டிக்கவே இல்ல. அதனாலதான் இதை நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிற எல்லா புடவையிலயும் இந்த புடவைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோகிணி, இன்னைக்கு இந்த புடவை நீ கட்டிக்க. ஆனா பெரியத்தை, இந்த புடவை நீங்க எப்ப வாங்குனீங்க? இது உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்தாலே தெரியுது, இத நீங்க தானே செலக்ட் பண்ணி வாங்குனீங்க. இத பத்தி சொல்லவா? இந்த புடவை ஏன் எனக்கு பிடிச்ச புடவை தெரியுமா? ஏன்னா இந்த புடவைதான் எனக்கு முதல் முறையா அவர் பரிசா வாங்கி கொடுத்தாரு. அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் இல்ல? இல்ல சீமா, நீ தப்பா சொல்றமா. இந்த புடவைதான் என்னோட உயிரே. இந்தமா. இல்ல வேண்டாம் பெரிய பாட்டி, உங்களுக்கு
எனக்கு இந்த புடவை ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இதை நான் கட்டிக்க முடியாது. இங்க பாருமா, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒத்துக்கிறேன். அதனாலதான் நான் இவ்ளோ ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை, நமக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருளை நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு தோணும். ரோகிணி, இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் தானே நீ கட்டிக்க போற? இல்ல பெரிய பாட்டி. ரோகிணி, இதை நீ கட்டிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால எனக்கா இந்த புடவை கட்டிக்க. ரோகிணி, பெரியத்தை எவ்வளவு பாசமா இந்த புடவை உனக்கு கொடுக்கறாங்க. எதுவும் சொல்லாம வாங்கிக்கோ. இது உங்களோட ஆசீர்வாதம் நினைச்சு வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ. இந்தம்மா, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும். தேங்க்ஸ் பெரிய பாட்டி. அக்கா, வீட்டு சாவி நம்ம கைக்கு வரதுக்கு இந்த சாரி ஒன்னே போதும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே பவி, நீ என்ன சொல்ல வர? அத பத்திதான் நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம். அந்த சாவி சீக்கிரமா நம்ம கைக்கு வரதா போகுது. அதனால வீட்டை நீங்க எப்படி பாத்துக்கிறதுன்னு மட்டும் பிளான் பண்ணுங்க. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கல்யாணத்துக்கு அப்புறம் முதலா பிறந்த